வணக்கம் தோழர்களே. இன்னும் எத்தனை எத்தனை அநீதிகளை நம்ம பார்க்க போறோம்னு தெரியலங்க. எத்தனை துயரங்களை நம்ம கண்கூட பார்க்க போறோம்னு தெரியல. எத்தனை மனிதர்கள் கரைந்து அழுவதை பார்த்து மனம் வெடிக்க போறோம்னு தெரியல. சொந்த மண்ணை விட்டு கூண்டோடு வெளியேறுகின்ற அவலம் எத்தனை மனிதர்களுக்கு வரப்போதோ அது யோசிக்கவே முடியாத அளவுக்கு மனசு பதறுது. அப்படி என்னங்க பதற்றம் நடந்துச்சு அப்படின்னா, வீடுகள் எல்லாம் அந்த கிராமத்துல பூட்டப்பட்டிருக்கு. வீடுகள் தோறும் பூட்டுகள் தொங்குது. தாங்க ஆசையா வளர்த்த செல்ல பிராணிகளையும் வீட்டில் வளர்க்கப்படுகிற பிராணிகளையும் விட்டு விட்டு கூண்டோடு கொத்து கொத்தாக வெளியே கிளம்புகிறார்கள். வீட்டில் ஆடு மாடு கிடக்கு, ஆனால் வீடை பூட்டிட்டு பிழைக்க வெளியே போயிட்டாங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. குட்டி நாய்ங்க நாய்க்குட்டிங்க எல்லாமே அங்கே கிடக்கு. ஆனால் ஊரில் ஆள் இல்லை. ஒரு வீடாக கிளம்பி கிளம்பி கொத்து கொத்தாக போயிட்டு இருக்கிறாங்க. எந்த ஊரில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த அவலம் வேற எங்கே நடக்கும்? குஜராத்தில் தான். இன்னும் புரிய முடியாது சொல்லவா? பில்கிஸ் பானுடைய கிராமம் இருக்குல்ல, நந்திக்பூர், அந்த கிராமத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், பில்கிஸ் பானு 11 கொடியவர்களால் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு மிக கொடூரமான வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்காரு. அந்த 11 பேரையும் நியாயவான்கள் என்று சொல்லி இந்த காவி கும்பல் தண்டனை காலத்திற்கு முன்பே அனுப்புகிறாங்க. 11 பேர் ரொம்ப யோகிய பார்ப்பனர்கள்ல எல்லாருமே யோகியனா தான் இருப்பாங்க, அவங்க பண்பாடே அப்படித்தான் அப்படின்னு அந்த 11 சில்லறைகளையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுல அந்த கிராமமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. இந்த பில்கிஸ் பானு மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுது. மீண்டும் மீண்டும் நீதிக்காக போராடிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இந்த 11 கொடும் குற்றவாளிகளை வெளியே விட்டுக்கிறாங்க. 14 பேரை கொலை செஞ்சிருக்கிறான். அங்க இருக்கிற குழந்தைகளை கல் அடிச்சு கொண்டு இருக்கான். அங்க இருக்கிற பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து கொண்டிருக்கிறான். இந்த 11 கொடும் குற்றவாளிகளை போகிற போக்குல விடுதலை பண்றாங்க. ஆனா வீட்டுக்கு தேசிய கொடியேற்றி நாங்க பயங்கரமா இருக்கோம் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 11 கொடுங்குற்றவாளிகள் இருக்கானுங்க இல்லையா, இந்த கும்பல் ஊருக்கு வந்த உடனே நம்ம ஊரா இருந்த காரி மூஞ்சில துப்பி, நீலாம் மனுஷனடா தெருவில் திரியிற வேட்டியை கட்டிட்டு அப்படின்னு கேட்டிருப்போம். நாக்கப்படுங்கிற மாதிரி நம்ம ஊர் பொம்பளை ஆம்பளையும் கேட்டிருப்போம். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மூளை இருக்கு. ஆனா அந்த ஊர்ல பாருங்க, முட்டா பீஸுங்க, அந்த ஊரே பயங்கர திருவிழாவா இருந்திருக்குங்க. வெடி போட்டு கொண்டாடி லட்டு கொடுத்து மாலை போட்டு மரியாதை பண்ணி அந்த பயங்கரவாதிகளை கூட்டிட்டு வராங்க வீட்டில். இதை போய் கேட்குறாங்க, ஏங்க இத்தனை கொலை குற்றத்தை செஞ்சிருக்க இந்த 11 பேரை வெடி போட்டு கூட்டிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இவங்க குற்றவாளிங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் குற்றம் செய்யலைன்னு தானே விட்டுருக்காங்க வெளியே அந்த ஊராளுங்க. என்னவா அவங்கெல்லாம் குற்றம் செய்யலைன்னு தான் அவரை வெளியே விட்டுருக்காங்கன்னு சிங்வாட் கிராமத்தை சேர்ந்து தான் சொல்கிறான். இப்போ சிங்வாட் கிராமமும் நந்திக்பூர் கிராமமும் பக்கத்தில் இருக்கிற கிராமம், புரியுதுங்களா? இப்போ இந்த குற்றவாளிகள் பூரா இந்த சிங்வாட்டுக்கு வந்ததுனால நந்திக்பூரில் இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் அச்சத்தில் உறைஞ்சிட்டாங்க. அச்சத்தில் உறைஞ்சது மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம வாழ முடியாதுன்ற பயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டு, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே போட்டு அத்தியாவசியமான பொருள்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஊரை விட்டு. என் பிள்ளைங்களையாவது நான் காப்பாற்றணும், இவங்க கொடும் குற்றவாளிங்க, இவங்க தெருவில் இப்படி ஈஸியாக திருறானுங்க, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற அச்சத்தில் நத்திக்குறை சேர்ந்த அத்தனை கிராமவாசிகளும் வெளியே போயிட்டாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பிபிசி வேர்ல்டு உள்ள இறங்கி ஆய்வு பண்ணுறாங்க. ஏன்னா அது கும்பலாக வெளியேறாங்க. சொந்த மண்ணை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, நிலத்தை விட்டு, தான் வளர்த்த ஆடு மாடு அம்பட்டையை விட்டுட்டு வெறும் துணிப்பை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாங்களே, அந்த மக்கள் என்ன பிரச்சனையான்னு போய் கேட்குற போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அச்சம், வாழ பயம், இவங்களோட தொழில் செய்கிறோம், இவங்களோட தான் இருக்கிறோம், ஆனால் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை இந்த காவிகள் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு கண்ணீரோடு சொல்கிறாங்க அந்த மக்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தொடக்கத்திலேயே 500 பேராக வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. 500 பேராக வெளியே வரணும்னா இந்த ஊரை விட்டு போக வேண்டாம், இங்கே இருப்போம், இதுதான் நம்ம நிலம் அப்படின்னு நினைக்கிற முஸ்லீம்களுக்கும் அச்சம் வந்துருச்சு. எல்லாரும் உயிரை காப்பாற்ற வெளியே போகும்போது நான் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு நான் வீட்டில் இருக்கேங்க, அதுங்களை எப்படி என்னால் பாதுகாக்க முடியும்? எங்கள் ஊரே காலி ஆயிடுச்சு, அதனால என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், நானும் எல்லாத்தையும் போட்டுட்டு என் பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு ஊரை விட்டு போகிறேங்க. மதினா பானு அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக நான் போய் ஆகணுங்க, வேறு வழி இல்லைங்க எனக்கு அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. கதறிட்டு வீட்டை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க வெளியே போகிறாங்க.
தேவகத் பரியாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு நாங்கள் போயிட போகிறோம். இங்கே இருக்க முடியாதுங்க மனுஷங்க அப்படின்னு ஒரு அச்சத்தோடு அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பிபிசி வந்துட்டு போகிறாங்க. போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்குறாங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்ட, ஏங்க நீங்கள்லாம் இருக்கும்போது இந்த மக்கள் இப்படி கூட கூட போயிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு கொடுத்தாங்களா, உங்கள்கிட்ட சொன்னாங்களா தகவலவாதுனா? சொன்னாங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, நாங்கள் அச்சத்தோடு இருக்கிறோம், வாழ பயமாக இருக்குது, எந்நேரமும் எங்கள் குழந்தைகளுக்கு ஆபத்து வரலாம் என்று உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது, அதனால நாங்கள் இங்கே விருப்பம் இல்லைன்னு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லைங்க இருங்க, இது உங்கள் ஊர், நீங்கள் இருங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோன்னு ஒரு 5 போலீஸ்காரங்களை அந்த ஊருக்கு போட்டிருப்போம், ஆனாலும் இந்த மக்கள் பயந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது சொன்ன உடனே பிபிசி வேர்ல்டு இந்த மக்கள்கிட்ட கேட்குறேன், எங்கள் போலீஸ்காரங்க தான் இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் பயந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்காமல் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த மக்கள் ஒரு நியாயமான கேள்வி கேட்டாங்க. 2002 போலீஸ்காரங்க இருந்தாங்க, எங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்க, எங்கள் கூட தான் நின்னாங்க, ஆனால் எங்களை அடிக்கிறத வேடிக்கை பார்த்தாங்க, என் குழந்தைகளை பாலியல் வல்லுறவு செய்வதை வேடிக்கை பார்த்தாங்க, எங்கள் வீடுகள் எரிக்கப்படுவதையும் எரிக்கப்படுவதையும் வேடிக்கை பார்த்தாங்க, ஒவ்வொரு துண்டா என் மக்கள் வெட்டி கொலை செய்யப்படுவதை வேடிக்கை பார்த்தாங்க, அவங்க எங்களை பாதுகாக்க மாட்டாங்க, அவங்க மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது என்று ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. இன்னைக்கு பிபிசி டாக்குமெண்ட் என்ன சொல்லுது, அங்கே அத்தனை போலீஸ்காரங்கள் நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னு தானே. உயிருக்கு அச்சப்படுத்தி போலீஸ்காரங்கிட்ட ஓடி போனவங்களெல்லாம் நுட்டாங்கையில் தட்டி விட்டவங்க தானே இவங்க. ரொம்ப நாக்கப்படுங்கிற மாதிரி மோடியை கேட்குறாங்க. மோடி சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கிற மகள்கள் எல்லாம் என் மகள்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டில் உள்ள பெண் குழந்தைகள் எல்லாம் மோடியினுடைய மகள்கள் என்றால் பில்கிஸ் பானு மோடியினுடைய மகள் இல்லையா என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். நேர்மையான கேள்விங்க. இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என் குழந்தை அப்படின்னா பேட்டி பத்தாவும் பேட்டி பச்சாவுன்றீங்கல்ல, இப்போ பில்கிஸ் பானு யாரு? அவளும் உங்கள் பிள்ளை தானே. அப்போ அந்த பிள்ளையோடைய பாதுகாப்பை நீங்கள் யோசிக்கணும்னா அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கிறதுக்கு யோசிக்கணும்ல. சட்டம் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறதெல்லாம் வரவேற்கிறதா அப்படின்னு 1000 கேள்விகளை அந்த மக்கள் குமுறலோடு வைக்கிறார்கள். இன்னொரு தெளிவாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாங்க, எங்க 20 வருஷம் 30 வருஷம் விசாரணை கைதெல்லாம் கூட்டிகிட்டு போய் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க பல சமூகத்தை சேர்ந்தவங்களை, அவங்களையெல்லாம் நீங்கள் விடுதலை செய்வதற்கு யோசிக்கிறீங்க, ஆனால் கொடுங்குற்றத்தை சேர்ந்த இவங்களெல்லாம் ஈஸியாக விடுதலை பண்ணுறீங்க, எப்படி உங்களை நம்பி நாங்கள் இந்த ஊரில் இருக்க முடியும் என்று கேட்குறாங்க. ஏன் என்னன்னே 1.25 லட்சம் இஸ்லாமியர்களை விசாரணை கைதிகளை பிடிச்சிட்டு போய் இந்தியாவினுடைய சிறைச்சாலைகளை போட்டு 10 வருஷத்துக்கு மேலே 25 வருஷம் 30 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் மனித உரிமை வராதா? அவங்களுக்கெல்லாம் குழு போட மாட்டீங்களா? அவங்களெல்லாம் விடுதலை பண்ண மாட்டீங்களா? ஒரு கொடுங்குற்றவாளி பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணிட்டு நாங்கள்லாம் இந்துக்கள் சொல்றது என்ன நியாயம் என்று மக்கள் கேட்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுதுங்க, மக்கள் பீதியோடு இருக்கிறார்கள். குஜராத் இன்னும் பழைய நிலைக்கு வரல. காவிகளினுடைய அராஜகம் இந்த முறை தேர்தலில் வெற்றி அடைஞ்சோன்னே இன்னும் கூடியிருக்கிறது. காவிகள் தங்கள் அராஜக போக்கை இன்னும் தெளிவுபடுத்தி மேலே செயல்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இடையில பிபிசி வேர்ல்டு அடின்னு அடிச்சு அவங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ அத்தனையும் வெளியே கொண்டு வந்தாங்க. உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவித்தனர். RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலை கண்டிச்சாங்க. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கேள்வி கேட்டாங்க. ஆனால் இந்த கும்பல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு இனமே தன் சொந்த ஊரை விட்டு, தன் மண்ணை விட்டு, தன்னுடைய காற்றை விட்டு, தண்ணியை விட்டு, தன் வளர்த்த உயிரான விலங்குகளெல்லாம் விட்டுட்டு உசுறு தப்பிச்செல்லாம் போதும் அப்படின்னு ஓடுறாங்கன்னா எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலையை இந்த மக்களுடைய மூளைக்குள்ள நீங்கள் உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பதற்றத்தை நீங்கள் உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இதுதான் ஜனநாயக நாடா? இதுதான் நீங்கள் நேர்மையாக நடத்துகிறதா? பொது எதிரியாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கட்டமைச்சு அதில் இருக்கிற கைக்கூலிகளை காசுக்கு வாங்கி நீங்கள் யோகியனா வெளியே பேசிட்டுறது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு ஜனநாயகமற்றது, இது எவ்வளவு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? இப்போ கூண்டோட கொத்து கொத்தா ஊரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிற மக்களினுடைய மனசாட்சியை யார் பேசுவா? அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் சுரண்டி திம்பீங்கன்னா இந்த சாமானிய மக்களினுடைய வலியை குமுறலை யாருங்க பேசுவா? எல்லாரும் ஊடகங்கள் அமைதியாக இருக்கு, இதை பற்றி பேசுறதுக்கு தயங்குது என்ன? அப்படி கழுத்தை சீவிடுவாங்களா? வரட்டுமே. ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி அயோக்கியரால் பாதிக்கப்பட்டு தன் வாழ முடியாதுன்னு அச்சத்தோட தன் வாழ்விடத்தை விட்டு போறான்னா அதை பார்த்துக்கிட்டு தெண்டக்கர்மாந்திரமா உட்கார்ந்து இருக்கிறத விட செத்து போறது மேலுங்க. அப்படித்தான் எனக்கு தோணுது.